சிட்டிசன்ஸ்க்கான பெஸ்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எது? ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எப்படி வெல்த்தை பூஸ்ட் பண்ணலாம்? இதை பற்றி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் குருராஜ் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. குருராஜ், ஓவர் டு யூ. So based on your time frame, கண்டிப்பா either you can go for a balance advantage fund. அதுல ஒரு 9லேருந்து 10% நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்க ஒரு மல்டி அசெட் ஃபண்டில் போடலாம். ஐ திங்க் இல்லைன்னாக்கா ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் எங்க உங்களுக்கு ஈக்விட்டி கம்மியா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்க எடுக்க போறது இல்லைன்னாக்கா பேலன்ஸ் அட்வான்டேஜ் இல்லை மல்டி அசெட், இது 2 கேட்டகரி போடலாம். பட் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். அந்த கேட்டகரியில போடுங்க. பட் 5 இயர்ஸ்க்கு போடுங்க. டோன்ட் கோ ஃபார் லெஸ் தென் 5 இயர்ஸ். உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.